அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 நம்மளுடைய மேக்ஸ் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் 200 rupees ஒன்லி. அசல் 6000க்கான 5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுக்கு மொத்த தொகையும் கூட்டு வட்டியும் கேட்குறாங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மொத்த தொகையும் கூட்டு வட்டியும் கேட்குறாங்க. இப்போ பாருங்க, மொத்த தொகை A P1 plus R divided by 100 whole power n. இதுதான் ஃபார்முலா. மொத்த தொகை. கூட்டு வட்டி CI is equal to A minus P. இதுதான் ஃபார்முலா. அப்போ மொத்த தொகையும் கூட்டு வட்டியும் கேட்குறாங்க. மொத்த தொகைக்கு ஃபார்முலா A is equal to P1 plus R divided by 100 whole power n. கூட்டு வட்டி CI is equal to A minus P. ஃபஸ்ட்டு மொத்த தொகையை கண்டுபிடிக்கணும். அந்த மொத்த தொகையை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட்டு வட்டி கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு மொத்த தொகை A is equal to P1 plus R by 100 whole power n. இதுதான் ஃபார்முலா. P is equal to 6000 எழுதலாமா? R என்பது வட்டி வீதம் 5%. n 2 ஆண்டு 2. இப்போ A is equal to P எவ்வளோ? 6000. 1 plus R 5 divided by 100 whole power n. n என்னது? 2. இப்போ என்ன பண்ணுங்க, 6000 இந்த 100யும் 1யும் பெருக்குங்க. 100யும் 1யும் பெருக்குனா 100 100 100. இது ஒரு ப்ளஸ் 5 105/100. இது மேலே ஸ்கொயர். அதாவது இது எப்படின்னா, இந்த 1 + 5/100 இருக்குது. எல்சிஎம் 100ன்னு எடுத்துங்க. இந்த கீழே என்ன இருக்கு? 1 இருக்குதுன்னு அர்த்தமா? அப்போ 100ல் எத்தனை 1? 100 1 100. இந்த 1 கூட பெருக்குனா 100 + 5 ஹோல் பவர் ஸ்கொயர். இது தனியாக போடுறேன். அப்போ 105/100 ஹோல் ஸ்கொயர். இது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி 6000 1 + 5/100 ஹோல் பவர் ஸ்கொயர்னா இந்த 100யும் 1யும் மல்டிப்ளை பண்ணுங்க. 100 1 100. இது அந்த 5 கூட்டுங்க. 105/100. ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 6000 போட்டுக்கலாமா? 5ஆல் டிவைட் பண்ணுங்க. 2 5 10 1 5 5 2 10. ரைட்டா? இந்த 0 25 100. அதாவது 5ஆலே டிவைட் பண்ணுங்க. 2 10 1 5 5 2 10. இந்த 0 பண்ணு 20. அப்போ 21/20 ஹோல் ஸ்கொயர். இப்போ 6000 இந்த 21 டிவைட் பை 20 ஸ்கொயர் சொல்கிறாங்க. அதனால் இன்ட்டு போட்டுக்க. 21/20 21/20. ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 0க்கு இந்த 0க்கு அடிச்சிடுங்க. இந்த 0க்கு இந்த 0க்கு அடிச்சிடுங்க. 2ஆல் அடிக்கலாமா? 1 2 2 3 2 6 32 60. மறுபடியும் 2ஆல் அடிங்க. 1 2 2 1 2 2 பக்கத்தில் ஒன்று I 2 5 2 30. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்க? 15 21 21. ரைட்டா? இப்போ என்ன பண்ணுங்க, 21 21 மல்டிப்ளை பண்ணுவோமா? 1 1 1 1 2 2 1 1 1 பாருங்க. 1 1 1 1 2 2 2ஆல் பண்ணு. 1 2 2 2 2 4 1 2 2 4 441 இன்ட்டு 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள், 21 21 மல்டிப்ளை பண்ணால் 441 × 15. ஓகேவா?
இந்த 441 இன்ட்டு 15 மல்டிப்ளை பண்ணுமா, ஓர் 5 5, 4 5 20, மிச்சம் 2, 4 5 20, இந்த ஒரு 2 22. பாருங்கள், 1 1ஆல் மல்டிப்ளை பண்ணும், ஒரு 4 4, கூட்டுங்க 5 1 6 6, அப்போ 6615. அப்போ A = 6615. இப்போ மொத்த தொகை கண்டுபிடிச்சிட்டோம். கூட்டு வட்டி கேட்குறாங்க. கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா CI = A minus P. A minus P. இப்போ பாருங்க, A எவ்வளோ, 6615. P எவ்வளோ, 6000. இப்போ இங்கே பாருங்கள், 6615, இது ஒரு 6000 மைனஸ் பண்ணுங்கள், 5 1 6. therefore CI = 615 ஆன்சர். ரைட்டுங்களா? இப்போ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அசல் ரூபாய் 6000க்கான 5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுக்கு மொத்த தொகையும் கூட்டு வட்டியும் காண்கன்னு கேட்குறாங்க. மொத்த தொகை A = P × 1 + R / 100 whole power n. கூட்டு வட்டி CI = A minus P. A = P 1 + R / 100 whole power n. P என்பது அசல் 6000, R என்பது 5%, n என்பது 2%. A = 6000, 1 + அந்த ஆறுக்கு 5 கொடுத்துருங்க, /100 whole square. இந்த 100ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 100 1 100, இந்த 5 105 / 100. அப்போ 2 5 10, 1 5 5, 25 100, 2 5 10, இந்த 0. அப்போ 6000 21/20 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. 2 தடவை பெருக்கணும். இந்த 6000 21/20 × 21/20 போட்டோம்னா, இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0, 2ஆல் அடிங்க, 1 2 2, 3 2 6, இந்த 0, 1 2 2, 30 2, 15 2 30, 5 × 21 × 21, 21 21 மல்டிப்ளை பண்ணால் 441, 441 × 15 மல்டிப்ளை பண்ணால் 6615. A மொத்த தொகை கண்டுபிடிச்சார். கூட்டு வட்டி CI = A minus P. A என்பது 6615, P எவ்வளோ, 6000 கழிச்சுன்னா 615. ரைட்டுங்களா? நன்றி, வணக்கம்.